வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து 9 கேரட் தங்கம் அப்படின்றது வந்து இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. அது வந்து வாங்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி எல்லாம். இப்போ 9 கேரட் தங்கம் அப்படின்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து லாபமாக இருக்குமா? அதே மாதிரி அந்த 9 கேரட் தங்கம் வந்து எந்தெந்த கடைகளில், முக்கியமாக திருச்சியில் எந்தெந்த கடைகளில் வந்து கிடைக்குது அப்படின்றத பற்றின எல்லா அப்டேட்டுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வந்து 9 கேரட் தங்கம் அப்படின்றத பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூட நான் மட்டும் என்ன சளைச்சவனா அப்படின்றது மாதிரி இந்த 9 கேரட் தங்கமும் இப்போ ஒரு 15 நாளுக்குள்ளே விலை ஏறி இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலுமே பார்க்கலாம். ஏன்னா எப்படி வந்து இந்த தங்கத்தோடைய விலை வந்து ஏறுது அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு திட்டமிடலுக்கு வந்து வரலாம். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது மாதிரி. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் இப்போ பார்க்கலாம். 9 கேரட் தங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 கிராமுடைய ரேட்டு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கான 1 கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 3883 ரூபாய். இது வந்து ஒரு பவுனு அப்படின்னு பார்க்குறப்போ, அதாவது 8 கிராம் அப்படின்னு பார்க்குறப்போ 31,064 ரூபாய் அப்படின்றது மாதிரி விலை வந்து இருக்குது. இதில் செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து நான் இதே 9 கேரட் பற்றின டீட்டெயில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அன்னைக்கான 1 கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 3690 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு 15 நாளுக்குள்ள 1 கிராமுக்கு 193 ரூபாய் வந்து விலை ஏறி இருக்குது இந்த ஒரு 15 நாளுக்குள்ள. அப்போ இதோடைய வேல்யூ வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு பொருள் மேலே வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஆர்வம் காட்டுறாங்களோ அப்போ அதோடைய விலையும் வந்து ஏறுது அப்படின்றது இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 கிராமுக்கு வந்து 193 ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னா ஒரு பவுனுக்கு, அதாவது 8 கிராமுக்கு வந்து இந்த ஒரு 15 நாளுக்குள்ள 1544 ரூபாய் வந்து விலை ஏறி இருக்குது இந்த 9 கேரட். அப்போ இதில் வந்து மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆர்வம் வந்து காட்டுறதுனால இதோடைய விலை வந்து நாளுக்கு நாள் ஏறுது அப்படின்றது வந்து நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் தினமுமே வந்து 22 கேரட், 24 கேரட், 18 கேரட், அதுக்கடுத்து வந்து வெள்ளியோடைய விலை வந்து அப்டேட் பண்ணுவேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த 9 கேரட் தங்கம் பற்றின விலையுமே இனிமேல் போடலாமா அப்படின்றது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில் வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 9 கேரட் அப்படின்னா என்ன அப்படின்றது மாதிரியும் சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது அதில் எத்தனை % வந்து தங்கம் இருக்குது அப்படின்றது மாதிரி. இதில் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து தவறான ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். அதை பற்றின தெளிவையுமே இங்கே வந்து நான் சொல்லிக்கிறேன். 9 கேரட் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா அதில் 37.5% தான் தங்கம் வந்து இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 62.5% வந்து செம்பு கலப்பாங்க. அதாவது காப்பர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து அதில் கலப்பாங்களாம். செம்பு மட்டும்தான் அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி எனக்கு நகைக்கடையில் வந்து சொன்னாங்க. அப்போ நோ வெள்ளி, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். வெள்ளி வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து கிடையாதான். வெள்ளி வந்து அதில் ஆட் பண்ண மாட்டாங்களாம். வெறும் காப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இதோடைய நிறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை இந்த 9 கேரட் நகை வந்து நான் வாங்குகிறோம் அப்படின்றப்போ அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா வாங்குறப்போ நல்ல கோல்டு நிறத்தில் தான் இருக்குமா. நம்ம நார்மலாக ஒரு தங்கம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். நாள் ஆக ஆக அதோடைய செம்பு நிறம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த கோல்டும் இந்த செம்பும் மிக்ஸ் ஆகிட்டு நாளடைவில் தெரிகிறப்போ பிளாக் கோல்டு மாதிரி தெரியுமா. நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த கடையிலெல்லாம் வாங்குவோம் ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அதுலேயே வந்து பிளாக் கோல்டில் வந்து இருக்கும். ரொம்ப கருப்படைஞ்சது மாதிரி ஒரு நகை வந்து இருக்கும். அதோடைய வேல்யூ ரொம்ப அதிகம். இருந்தாலும் நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து இது மாறிடும் அப்படின்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு வேளை வந்துட்டு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அந்த பிளாக் கோல்டு, அதுக்கடுத்து வந்து
ஆன்டிக் நகைகளில் வந்து அந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அப்போ ஆன்டிக் நகைகளுக்கான அந்த வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 25-30% அந்த மாதிரி போடுவாங்க. அதோடைய கோல்டு ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒவ்வொரு கடைகள்லையும். அப்போ அந்த மாதிரி நகை மேலே ஆசை உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஒரு 9 கேரட் நகை அப்படின்றது வந்து உண்மையாகவே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதுலேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து இது ஓகேவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதோட நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ், அதுக்கடுத்து கோல்டு சேவிங்ஸ், எப்படியெல்லாம் வந்து தங்கம், அதுக்கடுத்து வெள்ளி, இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எப்படி சேவ் பண்ணலாம், ரொம்ப கம்மியான வருமானம் தான் நான் கூட கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதற்கொண்டு ஈஸியாக கோல்டு வாங்குறதுக்கான நிறைய சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடகு வைக்க முடியுமா? இப்போ இந்த 9 கேரட் தங்கம் வந்து நான் கடையில் போய் வாங்கிட்டேன், எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த நகையை வந்து என்னுடைய அவசர தேவைக்கு அடகு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பிஏஎஸ் ஹால்மார்க் சீல் வந்து போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதாவது அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ நமக்கு வந்து இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் அப்படின்றது வந்ததுனாவே பேங்க்கெல்லாம் வந்து அந்த நகையை எடுத்துக்குவாங்க, அடகு வைக்கிறதுக்கு எடுத்துக்குவாங்க, விற்பனை பண்ணுறதுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து நம்மளால் அடகு வைக்க முடியும். ஆனால் மார்க்கெட் ரேட்டில் 50-60% நமக்கு வந்து கடனாக கொடுப்பாங்க. இந்த நகையுடைய மொத்த மதிப்பு இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கிராமுடைய ரேட்டு 3883 ரூபாய் அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு கொண்டு போய் ஒரு கிராம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரேட்டில் 50-60% தான் நமக்கு வந்து கடனாக கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு இதில் வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள், 3883 ரூபாய் வந்து ஒரு கிராமுடைய ரேட்டு. அப்போ ஒரு கிராம் கொண்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் அடகு வைக்கிறீங்கன்னா அதில் 50% அப்படின்னா அந்த நகைக்கு வந்து 1941 ரூபாய் வந்து உங்களுக்கு கடனாக கிடைக்கும். இல்லை 60% போடுறாங்கன்னா 2329 ரூபாய் வந்து உங்களுக்கு கடனாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம கொண்டு போய் அடகு வைக்கக்கூடிய நகையில் 50-60% தான் வந்துட்டு நமக்கு கடனாக கிடைக்கும் அடகு வைக்கிறோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நகை வந்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய அவசர தேவைக்கு அடகு வச்சுக்க முடியும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து கிளியராக நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து மறு விற்பனை. இப்போ வந்து நான் அந்த நகை வந்து ஒரு நகை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன், நாளடைவில் கொண்டு போயிட்டு எனக்கு அந்த டிசைன் பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு, நான் விற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விற்க முடியும். அன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட் படி அதை அப்படியே வந்து எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கிராமுடைய ரேட்டு 3883 ரூபான்னு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு ஒரு 2-3 வருஷம் கழித்து விற்கிறீங்க அப்படின்றப்போ அதோடைய ஒரு கிராம் ரேட் வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்குது அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அப்போ 3883 ரூபாய்க்கு வாங்கின நகையை அதே கடையில் கொண்டு போய் விற்கிறப்போ 5000 ரூபாய் அன்னைக்கு ரேட்டு அப்படின்னா அந்த 5000த்துக்கு வந்து எடுத்துக்குவாங்களாம். இது வந்து கடையில் வந்து சொன்னாங்க. ஸோ மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்றத பொறுத்து கண்டிப்பாக வந்து மறு விற்பனைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து பயம் இல்லாமல் வாங்கலாம். ஏன்னா மறு விற்பனை அப்படின்றப்போ ரீசேல் கொண்டு போயிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி அது மைனஸ் பண்ணாமல் எடுத்துக்குவோம் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து இந்த 9 கேரட் தங்கம் வந்து வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அது எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இதை வந்து நம்ம வாங்குறதா இல்லையா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணணும். இப்போ ரொம்ப மிடில் கிளாஸ், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கான ஃப்யூச்சருக்காக நாங்கள் கொஞ்சமாவது சேர்க்கணும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நகை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த நகையில் வந்து அமௌண்ட்டு போடுறோம் அப்படின்றப்போ அதுக்கான கம்மியாக தான் நம்ம அமௌண்ட்டு கொடுத்து வாங்குகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு விற்கிறப்பையோ இல்லை அடகு விற்கிறப்பையோ அதுக்கான கம்மி அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து கிடைக்கும். இதுவே வந்து உங்கள் ஃப்யூச்சருக்காக சேர்க்குறேன், இல்லை உங்கள் பசங்களுக்காக, முக்கியமாக வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறதே பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்காக தான் பண்ணுவோம். இன்னும் வர காலத்துல எல்லாம் அவங்களுக்கு இன்னும் பணத்தோடைய தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 22 கேரட் இல்லை 24 கேரட் வந்து வாங்குறது அப்படின்றது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும்.
அப்ப இந்த 9 கேரட் வந்து வாங்கக்கூடாதா? எதுக்காக வாங்கணும்? அப்படின்றது மாரி கேட்டீங்கன்னா, வாங்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே வந்து நகைகள் இருக்கு. நான் வந்து தங்கத்துல ஏதாவது எனக்கு போடணும். கொஞ்சம் பெருசு பெருசா போடணும் அப்படின்றது மாரி ஆசைப்படுறீங்க. இல்ல தங்கமே என்னால வாங்க முடியாதுங்க. இதுலயாவது கொஞ்சமாவது நான் தங்கம்ன்றதுக்கு பேருக்கு போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றது மாரி நெனைக்கிறவங்களுக்கு வந்து இந்த 9 கேரட் அப்படின்றத கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆசைக்காக வாங்குறது, இல்ல ஒரு பெரிய பெரிய நகைகள் போட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வாங்குறது, அந்த மாதிரி வந்து இருக்கிறப்போ, கண்டிப்பா இதில வந்து வாங்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ் அப்படின்றப்போ, கண்டிப்பா வந்துட்டு 22 இல்ல 24 கேரட் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லதா இருக்கும். இப்ப வெள்ளி கூட வாங்குறதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வெள்ளியோடைய ரேட்டுமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஏறிட்டு போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ அது வந்து நமக்கு நல்ல ஒரு வேல்யூ குடுக்கும். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அது. ஸோ வெள்ளியில கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி நகைகள் வந்து எதுக்கு வாங்கலாம் அப்படின்றத கிளியரா நம்ம இந்த இடத்துலயும் வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நகை எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றது நெறைய பேத்தோடைய கேள்வியா இருந்துச்சு. திருச்சியில பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப பெரிய நகை கடைகள் மங்களன் மங்கள், அதுக்கடுத்து வந்து லலிதா ஜுவல்லரி, ஜிஆர்டி இந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? இதுல எல்லாம் வந்து அந்த 9 கேரட் தங்கம் அப்படின்றது வந்து வரப்போறதா சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, மங்களன் மங்கல்ல கேட்டேன். அவங்க வந்து இந்த மாசம் 25ஆம் தேதிக்கு மேல அந்த நகைகள் வந்து வர ஆரம்பிச்சுரும். 20 டூ 25க்குள்ள அந்த நகைகள் வந்து நம்ம கடைக்கு விற்பனைக்கு வந்துரும் அப்படின்றது மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைன்ஸும் இருக்குமாம். ஏன்னா இந்த 9 கேரட்ன்றது பார்த்தீங்கன்னா, 37.5% தான் தங்கம். மிச்சபடி அதுக்கு அடுத்தது எல்லாமே வந்து செம்பு கலக்கிறதுனால நெறைய வடிவங்கள் வந்து கிடைக்கும். நெறைய டிசைன்ஸ் வந்து இதில வந்து வரும். அப்ப மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க, இத வாங்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்கன்றத பொறுத்து நெறைய டிசைன்ஸ் வந்து கொண்டு வருவோம் அப்படின்றது மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல டிசைன்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு அடகு வைக்க முடியும், மறு விற்பனை பண்ண முடியும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால நெறைய பேர் வந்து இதில ஆர்வம் காட்டுவாங்க. இப்ப நம்ம சேனல் கமெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இத வ ஆர்வம் காட்டுறாங்க. இத வாங்குறதுக்கான ஆர்வம் வந்து அவங்க கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். எப்ப கிடைக்கும்? திருச்சியில வந்து வந்துருச்சா? அந்த மாரிலாம் வந்து கேட்குறீங்க. திருச்சிய தவிர வேற வேற ஊர்கள்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த நகை வந்து உங்க ஏரியால கிடைக்குதா? அப்படின்றத வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நகை கடைகளுக்கு போயிட்டு நீங்க விசாரிச்சு பார்த்துக்கோங்க. அப்படி போயிட்டு நீங்க கேட்குறப்போ, உங்களுக்கு வந்து அவங்க அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க. எப்ப கிடைக்கும், என்ன அப்படின்றத பத்தின டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு இந்த நகைகள் வந்துருச்சு. நீங்க போய் வாங்குறீங்க அப்படின்றப்போ, அந்த கடையில தீர விசாரிச்சுக்கோங்க. நீங்க வந்து நான் மறு விற்பனை கொண்டு வந்தா, நீங்க வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி எடுத்துக்குவீங்களா? அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயில்டா கேட்டுக்கோங்க. ஏன்னா, ஒரு சில கடைகள் வந்து இது முடியாதுன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து டீட்டெயில்டா கேட்டுட்டு, இத வந்து வாங்குறதா வேண்டாமா? அப்படின்றது மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து வர்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ 9 கேரட் தங்கம் அப்படின்றது பத்தின டீட்டெயில் வந்து ஃபுல்லா இந்த வீடியோல பார்த்துருக்கோம். இது கூடவே வந்து நெறைய பேர் வந்துட்டு நகையெல்லாம் அடகு வச்சிருக்கிறோம். எங்களால திருப்பவே முடியல அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. இப்ப நானுமே நகைய அடகு வச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி அத திருப்பவும் போறேன். அது எப்படி வந்து நகைக்கு வந்து பணம் கட்டுறது? ஒரு ஆப் மூலமா இப்ப நம்ம வந்து ஃபோன் ஆப் இருக்கு பார்த்தீங்களா? அது மூலமா எப்படி கட்டுறது அப்படின்றத பத்தின நான் எப்படி கட்டினேன் அப்படின்றத பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.